வணக்கம் நண்பா. ரியல்மியோட பட்ஸ் Air2 இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது என்னென்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை தாண்டி அதாவது ஒரு ஃபுல் பேக்கேஜ்டு அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம பார்த்துக்க போகிறோம் அன்பாக்சிங்கோட. ஸோ இன்றைக்கி வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் வரும்போது நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் பார்க்குறதுக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இதை பிரிக்கிறேன் பாருங்கள். பிரிக்கும் போது ஆப்பிளோட ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுற அந்த ஃபீல் கொடுக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. ஓப்பன் பண்ணும்போது டாக் இருக்குது. அந்த டாக்கோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு ப்ரோ லெவலுக்கு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. டாக் வந்து பலன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இந்த டாக்கை தவிர பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸில் மேலேயும் கீழேயும் ஒரு அறை தந்திருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அறையை ஓப்பன் பண்ணும்போது இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் மேலே இருக்கக்கூடிய அறையை ஓப்பன் பண்ணும்போது சார்ஜ் பண்ணுறதுக்கு குட்டையாக ஒரு சின்ன ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த டாக்கு பார்க்குறதுக்கு பழைய வெர்ஷன், அதாவது பழைய மாடல் மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேரில் மட்டும் அப்கிரேட் இருக்குது. சென்டரில் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இதோட கீழ் சைடில் டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. மற்றபடி ஓப்பனிங் எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்குது. பழைய வெர்ஷன், அதாவது இது முந்தைய வெர்ஷன். இது வந்து 2.1 பார்க்காதவங்க மேலே அந்த கார்டு ஐக்கானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் வரும். அதில் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க, அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்க்குறது சேமாக தான் இருக்குது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஏற்பாடை காமிக்கிறேன் பாருங்கள். எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட ஆப்பிள் தரத்துக்கு பண்ணியிருக்காங்க, இணையாக பண்ணியிருக்காங்க. எந்த வித குறைபாடுகளும் கண்டுபிடிக்க முடியலை. பார்க்குறதுக்கே உங்களுக்கு அல்ட்ரா ப்ரீமியம் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, எந்த வித குறையும் இல்லை. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது A1 குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இனி இந்த ஏற்பாட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துப்போம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் அவங்க 10 mm டிரைவர் தந்திருக்காங்க. 10 mm டிரைவர் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்டாண்டர்டான ஏற்பாட்லையும் கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது நார்மல் டிரைவர் கிடையாது, அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. இது என்ன சொல்கிறது, கொஞ்சம் குவாலிட்டியான டிரைவர், விலை உயர்ந்த டிரைவர்னு வச்சுப்போம். அதாவது டைமண்ட் கிளாஸில் ஹைஃபை டிரைவர் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ANC இருக்குது, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஹெவி விண்டில் ஃபோன் கால் பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமாட்டு அவங்களுடைய ஓன் சிப்பை தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ரியல்மியோட R2 சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு பக் இதில் இருக்காது. இதுக்கப்புறம் ஓப்பன் ஆட்டோ கனெக்ஷன் இருக்குது. ஓப்பன் ஆட்டோ கனெக்ஷனாக ஒன்றும் கிடையாது. டாக்கில் இருந்து பட்டை எடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கூட பேர் ஆயிரும். அப்புறம் கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஒரு உற்ற நண்பன் கூட சொல்லிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி சப்போர்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன் இருக்குது. இது ஒன்றும் கிடையாது, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இயர்பட் மூலிமா பாட்டு கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். கேட்டுருக்கும்போது உங்கள் நண்பர் யாரோ வராங்க, இல்லை உங்களை தேடி யாரோ வராங்க. திடீர்னு நீங்கள் காதில் இருக்கக்கூடிய இயர்பட்டை கலத்தி டேபிளில் வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிளேஸில் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இது வந்து காதில் இல்லை. ஸோ என்ன பண்ணுன்னா, பாட்டை பாஸ் பண்ணும். பாட்டை மட்டும் பாஸ் பண்ணாது, இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டமாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி அது கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைவர்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது அது எப்படி பண்ணணும், அப்படி ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது வீடியோ இன்னும் லெந்தாக போயிட்டுருக்கும். அதனால் நம்ம ஷார்ட்டாக முடிச்சுப்போம். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இதில் IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் இது தப்பிக்கும், ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் நிற்கும். வாட்டர் ப்ரூஃப் டெஸ்டிங் வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுவும் உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னா பண்ணலாம். இந்த பிராண்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இதுக்கு வாட்டர் டெஸ்டிங் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா ஃபுல் டச் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1 டேப்புக்கு வந்து கால் அட்டன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேப்புக்கும் அவங்க ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. அது மாதிரி அதாவது என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இவ்வளோதான். இதுக்கப்புறமாட்டு இதில் இன்னும் எக்கச்சக்கமான வசதிகள் இருக்குது. அதாவது டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. அப்புறம் பேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது மீன்ஸ் அதை எப்படி சொல்லலாம்னா,
பேஸை வந்து அதிகம் பண்ணலாம், அதாவது பேஸை பூஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈக்குவலைசர் இருக்குது, இதோட தனி அப்ளிகேஷன் இருக்குது. ரியல்மி லிங்க் ஆப்பில் போனதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக சொன்னால் அது ஒரு வீடியோ வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போகும்போது எல்லாருக்குமே கடுப்பாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ போதும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரூபாக்கு ஏற்ற அல்வா துண்டுன்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹை கிளாஸில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் நண்பா, நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இது தேவைப்பட்டால் இதோட லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும் ஓப்பனாக கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. பட்ஜெட் ரேட்லாம் வேணும்னா பட்ஜெட் ரேட்டில் சொல்லுங்கள் நண்பா. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட் ரேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு வசதி இருக்காது. உங்களுக்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபை பண்ணுற மாதிரியான டிவைஸாக மட்டும்தான் என்னால் செலக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண முடியும். டபுள் சர்டிஃபிகேஷனாக கொஞ்சம் காசு அதிகமாக செலவாக தான் செய்யும், அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மி பட்ஜெட்டில் சிங்கிள் சர்டிஃபிகேஷனும் கொடுக்க முடியாத ப்ராடக்ட் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ரிவ்யூ பண்ணுவேன், அவ்வளோதான். சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கினா போதும், வாங்கினீங்கன்னா பிரச்சனை வரும். சர்டிஃபிகேட் கொடுக்காத ப்ராடக்டாக வாங்கினீங்கன்னா, அதாவது இன்டெரக்டாக ஒரு விஷயம் அவேர்னஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனுங்கிற கான்செப்டை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கீழே கொடுங்க. அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக எந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஓப்பனாக கீழே பண்ணுங்கள். சொல்யூஷன் கிடைக்கும் போது நான் அதோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.